ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கிருபையாய் கர்த்தர் நமக்கு வாழ்நாளை ஒரு நாள் கிருபையாய் கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வேதத்தில் என்று பார்ப்பீர்கள் என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியல் காலத்தில் களிப்பு உண்டாகும். ஆமேன். இரவில் அழுகை வருமா, ஆனால் காலையில் மகிழ்ச்சி உண்டாகும். ஆமேன். அல்லேலூயா. இந்த வேளையிலும் ஒருவேளை இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய கோபத்தினால் ஒரு அழுகையின் காரியமாக இருக்கலாம். ஒரு முறை ஒரு நல்ல ஒரு மரம் செழித்திருந்துதான். திடீர்னால பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் உள்ள கிளைகளை எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. எதுவுமே இல்லாதபடி அந்த மரம் மொட்டையாயிடுச்சு. அப்போ அதை பார்த்த ஜனங்கள்லாம் இந்த மரம் ஒன்றுக்குமே உதவாதுன்னு நினச்சாங்க. பறவைகளும் அங்கே இருந்த பறவைகள், தங்க வந்த பறவைகள்லாம் இது எதுவுமே பிரயோஜனப்படாது என்று சொல்லி இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அடுத்து கொஞ்ச நாளில் மழை பெய்ய பெய்ய அந்த மரத்தில் அடி மரத்தில் ஒரு பச்சை எலும்பி அது மீண்டும் பெரிய மரமாய் தன் பழைய நிலைக்கு நின்றது. ஆமீன். இதுதான் இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சில நேரத்தில் உங்களுக்கு மறைந்து போன மாதிரி தெரியலாம், ஆனால் அது கட்டாயம் திரும்பி வரும். ஆமீன். கர்த்தருடைய கோபத்தினால் நீங்கள் செய்த பாவத்தினால் ஒருவேளை நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இழந்து போய் அழுகையை நீங்கள் இன்றைக்கு அழுகையோடு இருக்கலாம். தான் வேதவசனம் சொல்லுது பாருங்க, கோபம் ஒரு நிமிடமாம், தயவோ நீடிய வாழ்வாம். ஆமேன். கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். சாயங்காலத்தில் அழுகைனா விடியற் காலத்தில் களிப்பு. வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அழுகையோடு இருந்து போகிறது வாழ்க்கையல்ல, கஷ்டத்தோடும் இருந்து போகிறது வாழ்க்கையல்ல. ஒரு நாள் அழுகைனா ஒரு நாள் சந்தோஷம். பகலும் இரவும் எப்படி மாறி மாறி வருதோ அதே போலதான் களிப்பும் கஷ்டமும் நமக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எல்லாம் நம்ம ஓட பழக வேண்டும். சந்தோஷப்படும் போது சந்தோஷமா இருக்குமா, கஷ்டப்படும் போது கஷ்டத்தை என்ன செய்யணும், நாம் அனுபவிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆமீன். இந்த வேளையிலும் கர்த்தர் வசனம் சொல்லுது பாருங்க, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஆமீன். ஆகவே இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் நமக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா அழுகையின் சூழ்நிலையும் அவர் மாற்றுவார். ஏன்னா உங்கள் மகிழ்ச்சிக்கு அவர் தான் ஆதாரம். மற்ற யாரும் நம்முடைய மகிழ்ச்சிக்கு உடன் வரவே போகிறதில்லை. யாரும் நம்ம மகிழ்ச்சியாகவோ சந்தோஷமாகவோ நம்மை வைக்க போகிறது இல்லை. நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறவர் கர்த்தர் தான். கர்த்தர் தான் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் விரும்புகிறார். நாம் சுகமாக வாழணும்னு விரும்புகிறது ஏசப்பா மட்டும்தான். மற்றவர்களுக்கு நம்ம சுகமாக இருந்தால் கோபமும் எரிச்சலும் தான் வரும். ஆனால் நம்முடைய சந்தோஷத்திற்கும் நம்ம மகிழ்ச்சிக்கும் யார் தான் காரணம்? கர்த்தா. மூல காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமேன். ஆகவே நாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்தோம் என்றால் கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நாட்களில் துன்பப்படுகிறவர்கள் என்ன செய்யணுமா? சங்கீதம் பாடணுமா? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சங்கீதங்களை பாடி எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லா வேளையிலும் சந்தோஷமாக இருக்கும்போது எப்போதுமே கர்த்தருடைய சமூகத்தில் பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்தி நாம் என்ன செய்வோம்? கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்வோம். இரவில் அழுகை வரும், ஆனால் காலையில் மகிழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். அழுகை இரவில் தங்கலாம், ஆனால் காலையிலே கர்த்தர் மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவாராகவே இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை அவர் இமைப்பொழுது கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை அவருடைய கோபம் உங்கள் வாழ்க்கையில் அழுகையை கொண்டு வந்திருக்கலாம். இந்த வேளையில் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இயேசுவேயுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீடிய வாழ்வை கொடுத்து உம்முடைய களிப்பினால் எங்களை சந்தோஷப்படுத்தும். நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற உம்முடைய கோபங்கள் எது இருக்குமானால் அதையெல்லாம் எடுத்து போடுங்க இயேசப்பா. உம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரியும். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கோபம் எங்கள் மேல் இருக்கும் என்றால் அப்பா எங்களால் எதுவுமே செய்ய முடியாதப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பாவத்தினால் உண்டான கோபங்களாக இருக்கலாம், இந்த வேளையில் எல்லாவற்றையும் நீர் தயவாய் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் என்னோடு
கூட சேர்ந்து உமோடு ஒப்புரவாகி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்பா எல்லா சாபங்கள், எல்லா பாவங்கள், எல்லா அக்கிரமங்கள், மீறுதல்கள், துணிகரங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் அப்பா. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.